ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அவலை வச்சு ஒரு ரெசிபி, டின்னர் ரெசிபிங்க. நம்ம ஒரு தோசை மாதிரி பண்ண போகிறோம். இது செம்ம சூப்பராக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. மாவு அரைக்காத டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அவல் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக தயிர் எடுத்துக்கோங்க. தயிரும் அவலும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் கேரட்டு, அடுத்து பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி வச்சுருக்கேங்க. அது வேக வைக்காமல் அப்படி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தோல் நீக்கின்னு சீவன உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் 1 கப்பு. அதே மாதிரி கேரட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட நீங்கள் ரவை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கல, நீங்கள் சேர்க்கையில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா பிய்யாமல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நைட்டு நம்ம டின்னருக்கு இந்த மாதிரி பண்ணலாங்க. இது கூட நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு தோசை சூப்பராக வரும். நான் ரவை சேர்க்கல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தோசைக்கெல்லாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் அப்படியே வச்சு தோசையாக சுட்டு எடுக்க போகிறோம். இது கூட நீங்கள் பூண்டு சட்னி, தக்காளி சட்னி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மிக்ஸை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம குட்டி தோசை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே இது பண்ண போகிறோம். மாவு 1 கரண்டி ஊற்றிக்கங்க. நீங்கள் ஃபுல்லாக இது பண்ண வேணாம், அப்படி பேன் தோசை மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஊத்தாப்பம் மாதிரி மொத்தமாக ஊற்றினாத்தான் இது சூப்பராக இருக்குங்க. இதை லைட்டாக இங்கிட்ட அங்கிட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சுற்றி வெந்து வரணும். இப்போ லைட்டாக அப்படி பரட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தோசை வந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் போட்டுக்கோங்க. ஒரு